அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய கிருபை கொண்டு இந்த ஆண்டு ஷவ்வால் பிறை செவ்வாய்க்கிழமை தேடப்பட்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களிலும் பிறை தென்படவில்லை என்பதால் ஒட்டுமொத்த மாவட்ட காசிகள், தலைமை காசிகள் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் பெருநாள் வியாழக்கிழமை என்று அறிவித்து விட்டார்கள். இதற்கிடையில் இரவு 10 மணிக்கு மேல் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பிறை நாங்கள் பார்த்து விட்டோம் என்று சொல்லி ஒரு செய்தியை பரப்பி மறுநாள் பெருநாள் தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு இவர்கள் புதன்கிழமை இரவு இன்னொரு செய்தியை பரப்புகிறார்கள். இப்போ அந்த செய்தி குறித்து தான் ஒரு சில வார்த்தைகளை கட்டாயம் சொல்லியாக வேண்டும். நல்லா பாருங்க, பிறை பெருசா தெரியுது, இது 2வது பிறை, நேற்று பார்த்தது முதல் பிறை அது அப்படின்னு சொல்லி இவங்க அடுத்த நாள் புதன்கிழமை தெரிகிற பிறை பெருசா தெரியுதுங்கிறனால நேற்று பார்த்து பிறை முதல் பிறைன்னு சொல்லி ஒரு வாதாடுகிறார்கள். நாங்கள் உலமாக எல்லார்ட்டையும் சொன்னோம், நாங்கள் இந்த மாதிரி குழம்ப வேண்டாம் அப்படின்லாம் பேசியிருக்கிறோம். இது எந்த அடிப்படையிலன்னு தெரில, இது நாமளும் பேசின செய்தி தான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சூமு லிருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், வஃப்திரு லிருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டு, அதாவது பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஃபைன் ஹும் அலைக்கும், உங்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருந்தால் என்று சொல்லி, அப்படி மேகமூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 30 மாதத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2வது வார்த்தையிலேயே பொருள் என்னன்னு சொன்னால், ஃபைன் ஹும் அலைக்கும், மேகமூட்டத்தால் பிற பார்க்க முடியல அப்படின்னு வார்த்தை வருது. அப்போ என்னன்னா, மேகமூட்டம் இருக்குது வானத்தில், ஏதோ ஒரு காரணத்தினால பிற பார்க்க முடியல. ஆனால் ஃபைன் ஹும் அலைக்கும்னு சொன்னால் பிற இருந்திருக்கலாம். மேகமூட்டமாக இருக்கிறப்போ, உதாரணமாக இந்த செவ்வாய்க்கிழமை வைங்களேன், நான் சொல்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறை தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் வாங்கிடக்கூடாது. மேகமூட்டமாக இருந்த அன்னைக்கு மேகத்தை தாண்டி பிறை இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். அது இருந்திருந்தாலும் நாம் அறிவித்தது கரெக்டு தான், வியாழக்கிழமைன்னு சொல்கிறது 30 பூர்த்தி செய்தது சரிதான். பிறை ஒரு வேளை இல்லைன்னாலும் அது சரிதான். இப்படித்தான் இந்த ஹதீஸை விளங்க வேண்டுமே தவிர, 2வது நாள் பிறை பெருசாக தெரியுது அப்படிங்கிறனால நேற்றைக்கு இவர்களாக ஒரு பிறையை சொல்லி இது முதல் பிறை, இது தலைப்பிறை அப்படின்னு சொல்லி இவர்களும் இந்த ஒரு முட்டாள்தனமான வாதத்தை சொல்லி மக்களையும் அதே மாதிரி சொல்லி இந்த செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த வாட்ஸ்அப்பில் பிறை பார்த்து விட்டோம்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை பரவுன செய்தியை விட மறுநாளுடைய பிறை 2வது பிறை பெருசா தெரியுதுங்கிற செய்தி தான் மிக அதிகமாக பரவி இருக்கிறது. ஒரு செய்தியை யாரோ ஒருத்தர் போட்டு விடுறதுனால இன்றைக்கு இருக்கிற பாமர முஸ்லீம்கள் அவங்களுக்கு என்ன தெரியும், எல்லாரும் சேர்ந்ததை பகிர்றாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இது என்னன்னு சொன்னா, இந்த குழப்பத்திற்கு பதிலை கட்டாயம் சொல்லியாக வேண்டும் அல்லவா. 2வது பிறை இந்த சந்தேகம் பல பேருக்கு என்னன்னு சொன்னா, ஒரு சந்தேகத்தை மக்கள்கிட்ட கிளப்பி விடுறது. நீங்க நாங்கள் பிறை பார்த்துட்டோம் செவ்வாய்க்கிழமை, நீங்க புதன்கிழமை நோன்பு வச்சுட்டு அது ஹராமு அப்படின்னு சொல்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாணவர் மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயணப்பட்டு மக்காவுக்கு வருகிறார்கள். பிறை 9 அரஃபா அன்னைக்கு வராங்க. வந்தப்போ ஆயிஷா அம்மா கேட்டாங்க, நோன்பு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் நோன்பு வைக்கல. ஏன் வைக்கல? இல்லை, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நாங்கள் பிறை பார்த்தது கரெக்டானு தெரில, ஒருவேளை இன்னைக்கு பிறை 10ஆக இருக்குமோ என்று சந்தேகமாக இருக்கிறதுனால நான் நோன்பு வைக்கல, ஒருவேளை 10ஆம் பிறை அன்று நோன்பு வச்சுட்டா அது ஹராம் ஆயிருங்கிறனால நான் நோன்பு வைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, இந்த சந்தேகத்திற்கெல்லாம் வேலை இல்லை, நீங்கள் என்னைக்கு நீங்கள் பிறை பார்த்தீங்களோ அதுதான் உங்களுக்கு தலைப்பிறை. அது பிறை எவ்வளோ பெருசு இருந்தாலும் சரி, பிறையுடைய அளவை வைத்துக்கொண்டு இந்த அறிவியல் கண்ணோட்டத்தோடு ஹதீஸையும் குரானையும் பார்க்கறதுனால தான் இந்த பஞ்சாயத்தே வருது. எங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்குறோம் நல்லா சொல்லலை. வானங்கள், அந்த 7 வானங்கள், இந்த பிறை, இது எல்லாம் மலை, இது எல்லாம் நம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. ஒரு குறிப்பிட்ட எல்லை அளவுக்கு தான் இந்த கண்ணு பார்க்க முடியுங்கிறனால தான் இந்த வார்த்தையை சேர்த்தே சொல்றாங்க. சில காலங்களில் பிறை பார்க்க முடியாது, பிறையா இருந்திருந்தாலும் மேகமூட்டம் மறைத்திருக்கலாம் அப்படிங்கிறனால தான் சேர்த்து சொல்றாங்க அவங்க. ஃபைன் ஹும் அலைக்கும், ஒருவேளை மேகமூட்டமாக தெரிந்தால் நீங்கள் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேவையில்லாம ஒரு சில பேர் கடற்கரைக்கு போய் பிறையை தேடுறேன்னு போறது. இருக்கிற இடத்துல பிறைய கண்ணில் பார்க்கணும், தெரிஞ்சிருந்தா பெருநாள், தெரியலன்னா பெருநாள் இல்லை என்று லேசாக முடித்துவிட்டு செல்ல வேண்டிய ஒரு லேசான காரியத்தை கடற்கரைக்கு போய் பார்க்க சில பேர் கருவிகளால் பிறையை கணிக்கிறது. இன்னைக்கு சவுதி அரசாங்கம் எடுத்துட்டு போறாங்க, அந்த என்னென்னமோ மிஷின், இந்த கருவிகள்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் கடற்கரையில் போய் பிறை பார்க்குறாங்க. அதுவுமே தவறு தான், தேவையில்லை. அப்படி போய் ஒரு பிறையை தேடி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. பிறையை கண்ணாலே பார்க்கிற பிறைகளை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வழியாக நாம் தெரிய முடிகிறது. எனவே தேவையில்லாத குழப்பங்களை
குழப்புபவர்களுக்காக இந்த பதிவு அல்ல. அந்த குழப்பங்களை கேட்டு மக்களும் சேர்ந்து ஒரு ஃபார்வர்டு மெசேஜை எல்லோருக்கும் பரப்பிவிட்டு எல்லா மக்களையும் குழப்பத்தில் ஆழ்த்துகிற வேலையை ஆண்டுதோறும் செய்து கொண்டே இருப்பதால் இந்த தெளிவு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த தெளிவை இந்த பதிவு இங்கே போறதுக்கு இன்னொரு காரணம், நாம சொல்லி கொண்டிருந்த இதே செய்தியை எந்த இயக்கவாதிகள் இது ரெண்டாவது பேரன்னு சொல்லி இவர்களும் குழம்பி போய் சாமானிய மக்களையும் குழப்பி விட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இது 2வது பேரை 3வது பேரை என்றெல்லாம் செய்தியை பரப்புகிறார்களோ, இவர்கள் யாரிடத்திலே மார்க்கத்தை படித்தார்களோ, இன்னைக்கு எல்லாம் அங்கே உருவாகிருக்கிறாங்களா இல்லையா, ஒவ்வொரு பேரு ஒவ்வொரு இயக்கங்கள், இவர்களுக்கெல்லாம் மூத்த குருநாதர் யாரோ அவரே பேசி விட்டுருக்காரு. நேற்று நான் அதிர்ச்சியாக நான் பார்க்கிறேன். அவரே பேசி விட்டுருக்காரு. என்ன சொல்றாரு அவரு? நம்ம சொல்ற செய்தி அவரும் சொல்றார். 2-3 ஹதீஸையும் சேர்த்தவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி, பிறை 2வது பேரன்னு சொல்ல வேணாம்னு சொன்ன செய்தி, எல்லாவற்றையும் சேர்த்து அவரும் பேசுகிறார். அப்போ இது இந்த செய்தியை பரப்பக்கூடியவர்கள், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பாடம் படுத்தீர்களோ, எந்த அறிஞர்கிட்ட நீங்க மார்க்கத்தை தூய்மைவாதத்தை படுத்தீர்களோ, அவர் சொல்லுவதை கேட்டுவிட்டால் தயவு செய்து நீங்கள் செய்திகளை பரப்புங்கள் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் சகோதரர் பிஜே அவர்கள் பேசியிருக்கிற அந்த காணொளியும் மிக முக்கியமாக இந்த 2வது பேரன்னு பிறையுடைய வளர்ச்சியை வச்சு, அந்த பிறையுடைய சைஸை வச்சு 2வது பிறை என்று சொல்லக்கூடிய அதை பற்றி அவர் பேசியிருக்கிற பதிவும் இந்த இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த 2வது பிறைங்கிற ஒரு குழப்பத்தை தமிழ்நாட்டில் பரப்பினீர்களோ, தயவு செய்து அவர்கள் இந்த காணொலியை பார்த்து விட்டாவது நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர்கிட்ட போய் நீங்க என்ன கண்ணோட்டத்தில் சொன்னீங்கன்னு கேளுங்க என்று கேட்டுவிட்டு நீங்கள் முதலில் தெளிவாகிக் கொள்ளுங்கள் என்பது உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த பிறையுடைய சைஸ் நல்லா பெருசாக தெரியுது. இதை படம் எடுத்து போட்டு பார்த்தீர்களா, நேற்று உள்ளது நாங்கள் முதல் பிறை பார்த்தது உண்மைதான், இந்த சைஸே நல்லா பெருசாக தெரிகிறது, இது 2ஆம் பிறை மாதிரி இல்லை, 3ஆம் பிறை மாதிரி 4ஆம் பிறை மாதிரி இருக்கிறது, இவ்வளோ பெரிய சைஸாக இருக்கிறதுனால அப்போ இன்னைக்கு பிறையை பார்த்து நேற்று உள்ளதை உறுதி செய்கிறாங்க. நேற்று எடுத்தவர்கள் முடிவு சரி என்பதற்கு காட்டுகிற ஆதாரமாக இதை கொண்டு நிப்பாட்டி விட்டார்கள். இதை பரப்புகிறாங்க. யார் பரப்புகிறான்னா, தௌஹீது சிந்தனையில் உள்ளவங்களே பரப்புகிறாங்க. இது முதல்ல ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், நம்ம பிறை ஒரு விளக்கம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறோம். அது எழுதப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த புத்தகத்தில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் என்று கேட்டால், பிறையின் அளவை வைத்து முதல் பிறையை தீர்மானிக்கலாமா என்ற தலைப்பில் ஒரு பல தலைப்புகளில் அந்த புஸ்தகங்களில் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டால், பிறையின் அளவை வைத்து தலைப்பிறையை முதல் பிறையை தீர்மானிக்கலாமா என்று. அப்படி தீர்மானிக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் கூடாது என்று 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம நிலைக்கு எதிராக மாதிரி இருக்குது என்பதற்காக சொல்கிறோம் நீங்கள் நினைக்கக்கூடாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டோமா. அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு நம்ம பிறை பார்த்து அறிவிக்கிறோம். அரசு தலைமை காஜி சுன்ன ஜமாத்து அவங்கெல்லாம் அறிவிக்கலை. 20 இந்த மாதிரி இதே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நம்ம அறிவித்தவொன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், நம்ம மக்கள் மறுநாள் பெருசாக அந்த அதே மாதிரி பிறை பெருசாக வந்துச்சு. அதாவது சுன்ன ஜமாத்தும் தலைமை காஜியும் எதை தலைப்பிறை என்று சொன்னாங்களோ அது நல்ல பெரிய சைஸில் இருந்தது. அதை படம் எடுத்து போட்டு நம்ம மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், பார்த்தீர்களா, நாங்கள் எடுத்த முடிவு தான் சரி, நாங்கள் நேற்று பிறை என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம், அந்த பிறை சாட்சி கரெக்டாக இருக்குது, அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் இந்த பிறை பெருசாக இருக்குது அப்படின்ட்டு 2020 நம்ம மக்கள் போட்டாங்க. அது நமக்கு சாதகமானது தானே. அந்த அந்த வாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பார்த்த பிறை தான் கரெக்டு, அந்த சுன்ன ஜமாத்து அறிவித்த பிறை சரியில்லை, ஏன்னா அது பெருசாக இருக்குது என்பது நமக்கு சார்பான ஒரு கருத்து தான். அதாவது நமக்குன்னா நம்ம என்ன கருத்தை சொன்னோமோ அதுக்கு சார்பான ஒரு வாதம் தான். ஆனாலும் அந்த 20லேயே நமக்கு சாதகமாக அது இருந்து கூட கண்டித்து நம்ம நெஞ்சோம் அதை பதிவு போட்டோம். இது மார்க் அடிப்படையில் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, பிறை பார்த்த சாட்சியத்தின் ஏற்றுக்கிட்டோங்கிறதோ நிற்கணுமே தவிர சைஸை பார்த்தீர்களா என்று பேசக்கூடாது என்று அப்போவே சொல்லியிருக்கிறோம். அப்போ சொன்னது உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதில் உங்களுக்கு தெளிவாக அப்போ சொன்ன வீடியோவை பார்க்குறேன் பாருங்கள். அந்த வீடியோவை பாருங்கள். இது 2020 அதில் தேதி இருக்கும். 2020 வீடியோவை பாருங்கள். இன்னும் சிலது நம்ம
முதல் நாளே நம்ம பிறந்த நாள் அறிவிச்சவங்களை கரெக்டான முறையில் அந்த சகோதரர் என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த நாள் பிறைய ஒரு சைஸை பார்த்துட்டு சில கேள்விகள் வைக்கிறாங்க. அது வைக்கக்கூடாதுன்ற உடனடியாக நம்ம ஜமாத் சார்பாக சில தாய்கள்லாம் பதிவுகளும் போட்டாங்க. என்னென்னு கேட்டால் அந்த பிறை வந்து நல்ல பெருசாக இருக்குது. எப்போ இவங்க தலைமை காஜி இந்த உலமா சபையெல்லாம் இன்றைக்கி பிறநாளுங்கிறாங்களோ அன்றைக்கி அன்றைக்கி வந்து பிறை என்ன இருக்குது, நல்லா பெருசாக பிறை பார்க்க வேண்டிய நாள் இல்லை, 30 ஆயிடுச்சு, அன்றைக்கி வானம் பெருசாக இருக்குது. அந்த சைஸை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக முதல் நாள் பார்த்துருக்கணும் இல்லை லாஜிக்கு சொல்லுது. ஏன்னாட்டா நல்ல சைஸ் நல்ல பெருசு, இது 2வது நாள் பிறை, இது முதல் நாள் பிறை இல்லை, முதல் நாள் தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க, இது முதல் நாள் பிறை கண்டிப்பாக இல்லை, முதல் நாள் பிறை இவ்வளோ சைஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைத்து நம்ம ஆளுக்குள்ள சில கேள்வி வீடியோலாம் எடுத்து போட்டாங்க, இது முதல் நாள் பிறையா அப்படின்னு சொல்லி. ஆனால் இது நீங்கள் கேட்குறது லாஜிக்கலில் கரெக்டு தான், அது முதல் நாள் பிறையாக இருக்க வாய்ப்பில்லை தான். ஆனால் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டால் சைஸை வச்சு முடிவு பண்ணாது, பார்க்குறது தான் கணக்கு, என்னைக்கு பார்க்குறோம் அதான் ஃபஸ்ட்டு விளங்குதா. இது இந்த வாதத்தை நேற்று பிறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்னு அப்பாஸுடைய காலத்தில் ஒரு சம்பவம் வருது. நாங்கள் வந்து பத்தன் நகலாங்கிற இடத்துல வந்து பிறையை தேடினோம், உம்ராவுக்காக போய்கிட்டு இருக்கும் பொழுது சில பேர் சொன்னாங்க இது 3 நாள் பிறை, அவ்வளோ பெருசாக இருக்குது, பிறையை பார்த்துட்டாங்க, அந்த சைஸை பார்த்தா எப்படி இருக்குது, 3 நாள் பிறை அப்படின்ற இப்னு சலாசின் 3 நாள் பிறை. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இப்னு லைலத்தைனி 2வது இரவுடைய பிறை அப்படிங்கிறாங்க. உடனே இப்னு அப்பாஸை போய் நாங்கள் பார்த்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறோம். அந்த பிறையை பார்க்கும் பொழுது யாருமே தலைப்பிறைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, சில பேர் 2வது பிறைங்கிறாங்க, சில பேர் 3வது பிறைங்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. லைலத்தின் ராயத்து முகு, என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க லைலத்த கதை இந்த இரவில் பார்த்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ மத்தகுல் ருயா, பார்வையோடு தான் நல்ல அந்த பிறையை சமாதப்படுத்தி இருக்கிறான். ஃபோகோலி லைலத்தின் ராயத்து முகு, எந்த இரவில் பார்த்தீங்களோ அந்த இரவுக்கு உள்ளது தான். அதனால சைஸை வச்சு பேசாதீங்க. இது நம்ம ஆளுகளில் சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வாதங்கள் வைக்கிறாங்க, இது மார்க்கத்தில் வைக்கக்கூடாது. இது வச்சோமென்றால் நம்மளுக்கே அது நிறையா மாற்றமாக வரும். நீங்கள் செய்கிறத கூட என்ன செய்யுங்க, பிறண்டு எல்லாருமா சேர்ந்து முதல் நாள் பிறை இல்லைன்றீங்க, இந்த 3 நாள் பேர் பார்த்தாங்கல்ல அது பார்க்கலன்னு வைங்க, அப்போ என்ன செய்ய அடுத்த நாள் பெருசாக தெரியும், உடனே 2ஆம் நாள் ஒத்துக்குருவீங்களா? நம்ம பார்க்குறதா கணக்கு. இந்த நம்மளே எனக்கு திரும்பல, நம்ம ஒரு வாதம் வைக்கிறோம்னா ஹதீஸ் அடிப்படையில் இருக்கணும். அந்த வாதம் வந்து நம்மளுக்கே நிறைவேற்ற முடியாமல் வந்தால் அந்த வாதம் பொய்யின்னு அர்த்தம். இப்போ இந்த 3 பேர் பார்த்ததாக தகவல் வந்துச்சுல, இந்த 3 பேரும் பார்க்கவில்லை, அப்போ நம்மளாம் என்ன முடிவு எடுத்திருப்போம், பெருநாள் இல்லைன்னு முடிவு எடுத்திருப்போம். அடுத்த நாள் பெருநாள் பெருசாக இருக்கும் பிறை, இது 2ஆவது நாள் பிறைன்னு மாற்றி ரிவர்ஸ் பண்ணிடுவோமா? அப்படி இந்த வாதம் வைக்கக்கூடாது. இந்த வாதம் வச்சோம்னு சொன்னால் மார்க்கத்துக்கு எதிராக அவங்கள விமர்சிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது என்பதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு எதிராக வைக்கக்கூடாது. சைஸை வச்சு பார்க்கல, நாங்கள் பார்ப்பதெல்லாம் இவர் பார்த்து சொன்னாங்களா இல்லை, அதை நீ ஏற்றுக்கல, ஒருத்தர் சொன்னாலும் ஏற்றுக்கணுமா இல்லையா, அதுக்கே ரிஸ்க் எடுக்கலை. அப்போ நாங்கள் பிறை பார்த்து ரிஸ்க் எடுத்தோம், அது பிறை பார்த்தாச்சா கேட்டோம், உண்மைன்னு தெரிவித்து அறிவித்தோம். இப்போ நீங்கள் அல்லாவுக்கு பயந்து நீங்கள் பிறை விஷயமாக தப்பு செஞ்சீங்களான்னு மனசில் கை வச்சு சொல்லுங்கள். டவுன் காட்சிக்கு அதிகாரம் இருக்குது, கமிட்டி இருக்குது, அவங்களுக்கு அத்தாரிட்டி, நீ கண்ணால் பார்த்தா கூட நீ வந்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் இந்த மதுஹப்பு குப்பையில் உள்ளதான் அள்ளி போடாதீங்க. ஹதீஸில் உள்ளது குரானில் உள்ளது வைத்து என்ன செய்யுங்க, சட்டங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனைவருடைய பெருநாளையும் நாசமாக்கி விட்டார்கள், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் மக்களுக்கு குற்றம் வராது. ஏன் நீங்கள் அதை நம்புறீங்க? நீங்கள் விவரம் புரிந்தவர்கள் அவங்க ஜமாத்தில் உள்ளவங்களோட நிறைய பேர் அதை கடைப்பிடிக்கலை. ஆனால் கடைப்பிடிச்சாவிட்டாலும் நீங்கள் அது சரி நினைத்து சரி 2020 பிறையுடைய அளவை வைத்து நீங்கள் பேசக்கூடாது, அது மார்க்கத்துக்கு விரோதமானது என்பதை நம்ம நினைஞ்சிருக்கிறோம். அப்போ சொல்லிட்டோம், நமக்கு சாதகமாக இருந்தும் பெரிய சைஸ் இருந்தால் நம்ம சொன்னது தான் நிறைய உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது, அது மார்க்கப்படி தப்புன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஒரு கொள்கையில் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த சைஸை எடுத்து போட்டுக்கிட்டு பரப்புகிறாங்க, பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இது ஒரு அறிவீனமான ஒரு வாதம் என்பதை ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்க